ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இன்னைக்கு அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஏஎல்பி ஜோதிடர் நீரஜா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்றும் போது என்ன டைரக்ஷன்ஸில் விளக்கேற்றணும், என்ன மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தும் போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் வீட்டில் ஏன் நம்ம விளக்கேற்ற சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க காலையிலையும் ஈவினிங்கும் யூஸ்வலாகவே நம்ம வந்து விளக்கேற்றுறது அப்படின்றது ஒரு பழக்கமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்களில் தூய்மையான எண்ணங்கள் வரத்துக்கும். இப்போ யாராச்சும் ஒரு லேடிஸ் இருக்கீங்க வீட்ல அப்படின்னா, நெகட்டிவா உங்க மைண்ட் இருக்கு. இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, நீங்க பூஜை ரூம்ல ஒரு சின்னதா ஒரு விளக்கேத்துங்களேன். டோட்டலா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்க மைண்ட் வந்து ஏதோ ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்கும். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபத்தோட ஒளி அப்படின்றது வாழ்க்கையின் வெளிச்சத்த நம்மளுக்கு கொண்டு வருது. ஸோ இந்த விளக்கேத்துறதுன்றது ஒரு சிம்பிளான விஷயமே கிடையாது. வீட்ல அந்த விளக்கேத்துற சிம்பிளான விஷயம் தான் லைஃப்ல அடுத்தடுத்து நம்மளுக்கு முன்னேற்றி போறதுக்கு ஒரு உறுதுணையாவே இருக்கு. ஸோ யூசுவலா நம்ம டெய்லியுமே வந்து காலையில, மாலையில விளக்கேத்தணும் அப்படின்ற முறைகள வச்சிருந்தோம். இப்ப நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். செவ்வா, வெள்ளிக்கிழமையா நம்மளுக்கு அப்படியே சுருங்கிருச்சு அந்த டேஸ்லாம். ஸோ இத வந்து ருட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நமக்கு. ஸோ இந்த விளக்கு வந்து எந்த திசையில ஏத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு திசையில ஏத்தும்போது பெரும்பாலும் நம்மளுக்கு துன்பங்கள் நம்ம லைஃப்லேருந்து போயி இன்பம் உண்டாக்குறதுக்கு ஒரு சூழலை உண்டாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையில நம்ம விளக்கு ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரம் விஷயங்கள் வந்து சரி பண்றதுக்கும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கு, அதாச்சும் ஃபினான்ஷியல் குரோத் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நாளா கடன் தொல்லை இருக்குனாலுமே, இந்த மேற்கு திசையில நம்ம விளக்கு ஏத்திக்கலாம். இந்த வடக்கு திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தனி சிறப்பாவே இருக்கு. திருமண தடைகள் இருக்கு, சுபகாரியங்கள் தடைகள் இருக்கு, மங்களகரமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு புதுசா ஜாபுக்கு ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி விஷயத்துக்கு, குழந்தைங்க வீட்ல நல்லா படிக்கணும் அப்படின்னாலுமே, இந்த வடக்கு திசை நோக்கி நம்ம விளக்கேத்துறது அப்படின்றது ரொம்ப அற்புதமான பலன்கள குடுக்குது. ஸோ சவுத் சைடு யூசுவலாவே நம்ம விளக்கேத்த வேணாம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த எண்ணெய் என்னென்ன எண்ணெய் ஊத்துனா, என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல கிடைக்கும் விளக்கேத்தும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே பசு நெய்யும், நல்லெண்ணெய் மட்டும் தான் இப்ப பெரும்பாலான கோயில்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த கலப்படம் இல்லாத நெய் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்றோம். இந்த பசு நெய் வீட்ல விளக்கு ஏத்தும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது வீட்டுக்குள்ள கண்டிப்பா வரும். உங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா அப்டக்கிள்ஸையும் ரிமூவ் பண்ணி குடுப்பாங்க லக்ஷ்மி தேவி. ஐஸ்வர்யம் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, நல்லெண்ணெய்ல விளக்கேத்தும்போதும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமானா இருக்கும். பட் ஆட் ஆனா பார்த்தீங்கன்னா, சனி பகவானோட கெடுதல் பலன் இல்லாம நம்மளுக்கு தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த தேங்காய் எண்ணெயில விளக்கேத்துறதுன்றது கொஞ்சம் சிறப்பான விசேஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு அதிகரிக்கிறதுக்கும், ஒற்றுமை உண்டாக்குறது மட்டும் கிடையாது. நம்ம செய்த பாவங்கள நீக்கிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா யூஸ் பண்றாங்க. குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு இந்த இலுப்ப எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேப்ப எண்ணெய் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரீதமான ஞானத்த குடுக்கறதுக்கும், அது மட்டும் கிடையாது, மோட்ச சிந்தனை உண்டாக்குறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தேங்காய் எண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய் இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கு ஏத்தும்போது, நான் சொன்ன எல்லா பலன்களுமே நம்மளுக்கு கிடைக்குமானா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த விளக்கேற்ற முறையெல்லாம் பார்த்துட்டோம். இல்ல எனக்கு ரொம்ப நாளா எதிரி தொல்லை இருக்கு. அத நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமையில கடுகு எண்ணெயினால நீங்க விளக்கேத்தி வரும்போது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லேருந்து நீங்க ஓவர் கம் பண்றத தாராளமா பார்க்க முடியும். ஸோ விளக்கு தானேன்னு நினைக்காதீங்க. இந்த விளக்கேத்துறது மூலியமா நம்ம லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கும். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.